இந்தியாவிலும் இந்தியாவாக இருந்த நாடுகளிலும் மட்டும்தான் சாதி இருக்கிறது. சரி, சாதிக்கும் இதற்கு என்ன தொடர்பு என்று கேட்டால், சாதி என்பது எதனுடைய விளைவாக இருக்கிறது? சாதி என்பது இந்து மதத்தின் ஆக்கமாக இருக்கிறது. அதை யாராவது மறுக்க முடியுமா? சாதிக்கும் இந்து மதத்தையும் யாராவது பிரித்து விட முடியுமா? இன்னமும் சொன்னால், சாதி இல்லை என்றால் இந்து மதம் இல்லை. இன்றைக்கு ஒருவர் இன்னொரு மதத்துக்கு மாறுகிறார் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறார், நல்லது. இஸ்லாம் மதத்துக்கு மாறுகிறார், சரி. ஆனால் அந்த கிறிஸ்தவ மதத்திலோ இஸ்லாம் மதத்திலோ பிறந்த ஒருவன், அதாவது இங்கிருந்து போனவன் அல்ல, ஆஸ்திரேலியாவிலே பிறந்தவன், சுவிட்சர்லாந்திலே பிறந்தவன், ஒருவன் இந்து மதத்துக்கு வருகிறான் என்றால் இன்னொரு கேள்வி இருக்கிறது நண்பர்களே. அவன் சூத்திரனா, பார்ப்பனனா, வைசியனா, சத்திரியனா? வருணம் இல்லாமல் இந்து மதம் இல்லை. நீங்கள் அவனை எந்த அடுக்கிலே வைக்கப் போகிறீர்கள்? ஓசியா, பிசியா என்கிற கேள்வி இருக்கிறது. நீங்கள் சில பேர் கேட்கலாம், கிறிஸ்தவர்களிலே கூட இன்னமும் பல பேர் சொல்லுகிறான், நான் கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ பிள்ளைமார். கிறிஸ்தவனானதுக்கு பிறகு நீ எப்படி நாடார்? இன்னமும் கிறிஸ்தவனானால் பிறகு என்ன பிள்ளைமார்? மதம் மாறினாலும் சாதி அவனை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறது. நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் சுசீந்திரம் தாண்டி தோப்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இங்கே இருக்கிற வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற தோப்பூர் வேறு, அங்கே ஒரு தோப்பூர் இருக்கிறது. அந்த தோப்பூருக்கு பக்கத்திலே ராமச்சந்திர ஆதித்தபுரம் என்று ஒரு சின்ன கிராமத்திற்கு நான் போனேன். அந்த கிராமத்திற்கு போனதனுடைய நோக்கம், அங்கே என்னுடைய அப்பா அவர்கள் சொன்னார், ஆரோக்கியசாமி என்று அந்த காலத்திலே என்னோடு பணியாற்றிய ஒரு சுயமரியாதைக்காரருடைய ஊர் அது என்று சொன்னதனாலே, நாகர்கோயிலுக்கு நான் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்த போது காலையிலே அந்த பெரியவர் இருக்கிறாரா என்று பார்த்து விடலாம் என்பதற்காக போனேன். நான் போய் அந்த ஊரிலே இறங்கி, ஆரோக்கியசாமி என்று ஒரு பெரியவர் அந்த ஊரிலே இருக்கிறார், அது ஒரு சின்ன ஊர், கேட்டால் தெரியும் என்று கேட்டபோது அவர்கள் திருப்பி கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியும்? அந்த ஊர் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்னை திருப்பி கேட்ட கேள்வி, ஆரோக்கியசாமி பெரியவரா, அவர் உடையாரா நாடாரா என்று கேட்டார்கள். நான் கிறிஸ்தவரை தேடுகிறேன், அவர்கள் உடையாரா நாடாரா எதற்காக கேட்கிறீர்கள் என்றால், அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த சாலைக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் உடையார்கள், அந்த பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் நாடார்கள். அங்கே ஒரு சின்ன ஊரில் 2 மாதா கோயில் இருக்கிறது. நான் போய் சொல்லவில்லை, 2 மாதா கோயில் இருக்கிறது. இந்த பிள்ளைமார்களினுடைய மாதா கோயிலுக்குள் நாடார்கள் வர முடியாது, நாடார்களினுடைய மாதா கோயிலுக்கு பிள்ளைமார்கள் போக மாட்டார்கள். எனவே அவர்கள் கேட்டார்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நாடார்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பிள்ளைமார்கள் என்று. நான் திருப்பி கேட்டேன், எந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று. நீங்கள் இந்த பக்கம் நாடார்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் பிள்ளைமார்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த ஊரில் கிறிஸ்தவர்களே இல்லையா? உண்மையை சொன்னால், ஜாதியை சொல்லிக் கொண்டிருந்தால் நீ கிறிஸ்தவன் இல்லை, ஜாதி சொன்னால் நீ இஸ்லாமியன் இல்லை, ஜாதி சொன்னால் அடிப்படையில் நாம் மனிதனே இல்லை. ஜாதி